ஏஆர் சந்தோஷ் சார், படமருத்துப்பட்டி, சேலம் மாவட்டம். சரிங்க. இந்த நேரடி விதைப்பு கருவி வச்சு நெல் வந்து ஏன் நீங்க வந்து விதைக்கிறீங்க? முதல்ல வந்து நம்ம நெல் வயல்லாம் அடிச்சுட்டு நாற்று விடுறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது சார். அது என்ன கருதுன்னா லேபர் பிரச்சனை, பெரிய பயிர் குறிப்பிட்ட நாளில் பிடிங்கி நடுறதுக்கு லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கிடைச்சாலும் கூலி அதிகம் கேட்குறாங்க. சரி, இது ரெண்டுக்கும் என்ன சொல்யூஷன் பார்த்தா அப்புறம் சஞ்சூர் கேவிக்கு எங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க பேடையை பற்றி. அதில் வந்து இதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நேரடியாக ட்ரம்மில் வச்சாக்கா உங்களுக்கு இதெல்லாம் மிச்சாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது வந்து நான் 2வது தடவை 3வது தடவை செய்கிறேன் சார். 3வது தடவை செய்கிறேங்க. சரி, இப்போ வந்து இந்த நாற்று விட்டு நடுறதுக்கும் இந்த நேரடி கருவியை வச்சு விதைக்கிறதுக்கும் என்ன அனுகூலங்கள் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? சார், நாற்று விடுறதுனா இப்போ ஒரு ஏக்கராவுக்கு நாற்று விடுறதுனாக்க ஒரு 8 சென்ட் நாட்ட நாள் முதல் சொன்னாங்க. இப்போல்லாம் 8 சென்ட் நாட்ட நாள் ஓட்டுறதுக்கு ட்ரக்கெல்லாம் வச்சு ஓட்ட முடியல, மாடெல்லாம் இல்லைங்க. அதனால் நாற்று நாள் தயாரிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆகும் சார். சரி, அதை வந்து நெல் நாங்கள் முதல்ல நேரடியாக விதைக்கிறதுக்கு முன்னே நாட்டங்கால் தயார் பண்ணி பிடிங்கி நட்டோம்னாக்கா அதுக்கு வந்து 25 கிலோ நெல் வேணும் சார். இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு 6 to 8 கிலோ நெல் போகுது சார். சரி, அப்புறம் நடவு கூலி வந்து சார் ஒரு ஏக்கராவுக்கு 1500 to 2000 வரைக்கும் கேட்குறாங்க சார். சீசன் எல்லாம் அந்த புரட்டாசி மாதம் தான் சார் நம்ம வடகிழக்கு பருவமாற்றம் தான் எல்லாம் நடவு ஆரம்பிக்கிறாங்க. ஒரே சமயத்தில் வரதுனால லேபர் கிடைக்கிறதில்ல. அப்படியே அவங்க வந்தாலும் டபுள் எல்லாம் கேட்குறாங்க. ஒரு ஏக்கராவுக்கு 2000 ரூபாய் இல்லாமல் நடமாடுகிறாங்க. அதனால் அதில் 2000 ரூபாய் மிச்சாகும் சார். நாற்று தயாரிக்க ஒரு 500 ரூபாய், ஒரு இந்த நேரடி விதைப்புனால ஒரு 2500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 2500 ரூபாய் மிச்சம். இப்போ விதையோட காசு நீங்கள் சொல்கிற பிரகாரம் ஒரு 18 கிலோ வரைக்கும் விதையும் கம்மியாகும். ஆமாம் சார். ஒரு கிலோ நான் 17 ரூபாய்க்கு நம்ம விவசாய வேளாண்மை துறை டெப்பால் தான் சார் வாங்கினேன். அதனால இது வந்து ஒரு 10 to 15 கிலோ நெல் மிச்சப்படுத்தலாம் சார். 15 கிலோ வச்சுங்க. 15 கிலோ வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒரு 15 ரூபாய்னாலும் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் ஆகுது? 15 into 15 எவ்வளோ சார்? உங்களுக்கு வந்து 150, ஒரு 75, ஒரு அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 250 ரூபாய் 300 ரூபாய் விதையில ஒரு 200 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அதாவது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து நாற்று நடுற கூலி வந்து ஒரு 2000 ரூபாயும், நாற்றங்கால் தயாரிக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாயும், விதைக்கு ஒரு 300 ரூபாய், ஆக மொத்தம் 2800 ரூபாய் உங்களுக்கு வந்து இந்த நேரடி முதல் எடுத்தோடனே மிச்சமாகுது. எல்லா விவசாயி சார் நெல் நட்டா மிச்சாவதில்ல செலவு பண்ணுறதுக்கு வரவு சரியா இருக்கிறாங்க. இப்போ இதில் 2000 2500 ரூபாய் மிச்சாச்சுன்னா அதே ஒரு பெரிய ஒருத்தர் 5 ஏக்கர் இருந்தாக்கா 1000 ரூபாய் மிச்சாவது இல்லைங்களா? அதனால நல்ல விவசாயிக்கு மிச்சாவது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அறுவடை வர்ற வரைக்கும் என்ன அனுகூலங்கள் இருக்கு? இது வந்து நல்லா தூர் வெடிச்சு நான் இது வந்து 3வது தடவை செய்கிறேன் சார். முதல்ல 2 தடவை நட்டு சின்ன பிரச்சனைக்கு அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. தண்ணி கரெக்டாக வைக்கணுங்க, சமமாக நிலத்தை வந்து சமமாக நிலவணுங்க, தண்ணி சீராக வச்சுக்கணுங்க, அதிகம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் 1வது தடவை 2வது தடவை அனுபவிங்க. இந்த 3வது தடவை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க. அதனால இது வந்து தூர் நிறைய வெடிக்கும் சார். முதல்ல ஒரு வாரம் விவசாயி கொஞ்சம் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக குழந்தை மாதிரி பராமரிக்கும் சார். ஒரு வாரம் பராமரிச்சிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு மேலே பிரச்சனை பார்த்தீங்கன்னா 25ஆவது நாள் வந்து ஒரு நெல்லிலிருந்து 25 தூர் 30 தூர் வெடிக்கும் சார். சரி, ஒன்று மகசூல் வந்து எப்படி கிடைக்குதுன்னு சொல்றீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நட்டிருந்தார் சார். அவர் நாங்களாம் உங்களுக்கு முதல்ல பண்ணணும்னு சொல்லுங்க. முன்ன வந்து ஒரு ஏக்கராவுக்கு நாங்கள் நாற்று நடுறதுனா எவ்வளோ அறுவடை பண்ணுவீங்க? நாங்கள் வந்து ஒரு ஏக்கராவுக்கு 70 கிலோ மூட்டை வந்து ஒரு 20 மூட்டை வரைக்கும் வரும் சார். ஒரு ஏக்கராவுக்கு 20 மூட்டை வருங்க. இது வந்து எனக்கு வந்து 25 to 30 மூட்டை வந்துச்சு சார். 30 மூட்டை வந்தது. இந்த முறை நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இந்த வருஷம் 35 to 40 மூட்டை எதிர்பார்க்குறேன். சரி, இன்னும் வேற அனுகூலங்கள் என்ன? வயசுல ஏதாவது வித்தியாசம் தெரியுது? 10 நாளைக்கு முன்னே வருது சார். முன்ன அறுவடை. ஆமாம். ஸோ உங்களுடைய அனுபவத்தில் இப்போ இந்த நேரடி நெல் விதைப்பு கருவினால என்னென்ன அனுகூலங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லாரும் ஒரே டைமில் நடவுக்கு வரும்போது ஆட்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இது மூலியமா அந்த கரெக்ட் டைமில் விளைச்சிடலாம். 2வது, ஆட்கள் நடுறதுக்கான கூலியில் வந்து உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் வரைக்கும் மிச்சம் ஆகுது. விதை நெல்லில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 to 18 கிலோ வந்து மிச்சமாகுது. ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் விதையில வருது. அது இல்லாமல் நாற்றங்கால் தயாரிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து செலவு மிச்சம், அதில் ஒரு 500 ரூபாய். மற்ற அனுகூலங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அறுவடை வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருது. நாற்றங்கால் தயாரி நடவு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாங்க, கூலியால் நாங்கள் வச்சு நாற்று பறிச்சு நட்டுறதுக்கெல்லாம் நாங்களே கூட இருக்கணும் சார். பறிக்கிறது, எடுத்து போடுறது, நடவு வந்து கரெக்டாக எத்தனை பயிர் போடணும். இதில் என்னன்னாக்கா நானும் எங்கள் பையனுங்க நான் நெல்லை ஒரு வருஷம் கொடுத்தேன். அவங்க ஒரு ஏக்கரா வந்து நாங்கள் ஒரு மணி இருந்து 1.5 மணி நேரத்தில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சார். டைம் ரொம்ப சேவிங் சார். அதனால அது ஒரு நல்ல மொத்தமாக உங்களுக்கு வந்து 10 நாள் அறுவடைக்கு முன்னாடி வந்துடுது. மகசூல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு வந்து 10 to 15 மூட்டை வந்து அதிகம் கிடைக்கும். கிடைக்கும். இதுதான் உங்களுடைய அனுபவம்.
இல்லையா? இந்த தொழில்நுட்பம் வந்து இப்ப இந்த கருவி வந்து நீங்க சொந்தமா வாங்கி வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நாங்க சஞ்சூர் கேவிக்கல் வந்து பயிற்சிக்கு நாங்கெல்லாம் சஞ்சூர் கேவிக்கல் கன்வீனர் இருக்கோம் சார். எல்லா விவசாயி மாசத்துல அது எல்லா ட்ரைனிங் கூப்பிடுவாங்க, நாங்க போவோம் சார். அங்க போகும்போது இந்த நெல் விதைப்பை பத்தி இந்த பிரச்சனை எல்லாம் சொன்னோன்னே அவர் அங்க தலைவர் வந்து எங்க யூனிவர்சிட்டியில இருந்து ட்ரம் சீடர் ஒன்று வந்திருக்கு பாருங்கன்னு வாங்கி கொடுத்தாருங்க. முதல்ல எல்லாமே நாங்கள் அதை பயன்படுத்துறது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஒரு தரம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 50%. இப்போ 2வது தரம் 3வது தரம் பண்ணும்போது எங்களுக்கு இன்னுமே நாங்கள் வந்து நாத்தங்கால் தயார் பண்ண மாட்டோம், ஆலப்படி நட மாட்டோம் சார். ட்ரம்மை வச்சுட்டு தான் நடுவோம். எங்களுக்கு ஃப்ரீயாகவே அவர் கொடுத்தாருங்க. 2 ட்ரம் வச்சுட்டு எந்த நேரம் எப்போ கேட்டாலும் தலைவர் வந்து உடனே கொடுத்துருவார் சார். இனிமேல் இந்த நெல் நடவுல வந்து சரி இப்போ நாத்து நடுறதுல இருந்து நேரடி நெல் விதைப்பு கருவி வச்சு பண்ணலாம் அனுகூலம் இருக்கு. அதே இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு பிரச்சனை சார், வந்து நெல்லை முதல் நாள் தூண உட்பாடு தண்ணியே விடக்கூடாது சார். அந்த ஈரம் தான் இருக்கணும், தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணினா பயிர் அழிவிடு சாயிடும். அதுக்காக வரநிலப்பா கொண்டு வரும்போது ஒரு வாரம் கொண்டாதான் பயிர் நல்லா செழிப்பாக வளருது. அப்போ வந்து களைகள் வந்து நிறைய முளைக்குது சார். இந்த நேரடி விதைப்புல என்ன ஒரே பிரச்சனை, களைகள் தான் சார் பிரச்சனை. அதுக்கு வந்து களைகள் வராமல் என்ன பண்ணுமோ நீங்கள் டெக்னாலஜி சொல்லி கொடுத்து தொழில்நுட்பம் தொட்டி கொடுத்துட்டு வச்சுங்க. இது இனிமேல் வருங்காலத்தில் எல்லா விவசாயம் யாருமே நாத்தங்கால் விட்டு பயிரெல்லாம் பறிச்சு நடமாட்டாங்க. இந்த களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து பரிந்துரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பிரிட்டலாக்ளோர் அப்படின்ற ஒரு களைக்கொல்லியை வந்து விளைச்ச 3வது நாள் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரிங்க. அந்த களைக்கொல்லியை வந்து நீங்க அடுத்த முறை பயன்படுத்தினீங்கன்னா சரியா வந்துடும். சரி, அது இல்லாம இந்த ரோட்டரி வீடர் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த களைக்கருவி வச்சு நம்ம இதை களை எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் அந்த கேப் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிட்ட இருக்குங்க. அதை பார்த்தேன், இந்த வருஷம் வீடர் வச்சு தான் பண்ணணும்னு பார்த்தேங்க. கொஞ்சம் கேப் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு வச்சுங்க. இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு இதை விட அதிகம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும் சார். 25 சென்டிமீட்டர் இருந்தா சரியா இருக்கும். சரியா இருக்குங்க. வீடரை போட்டு ஊற்றிட்டு வச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 நாள்லாம் களையால வீடரை போட்டு ஊற்றி அந்த களை பிரச்சனையே வராது சார். ஆனா இதே ஒரு இந்த நேரடி நெல் விதைப்புல கருவியில் வச்ச ஒரு விவசாயி புத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த நட்ட ஒரு 10வது நாள், அந்த 10வது நாள்ல அந்த விளைச்ச அந்த 10வது நாள்ல வந்து அந்த களைக்கொல்லி அந்த களைக்கருவியை போட்டு களை எடுக்கிறாரு. சரிங்க. அதனால வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனை வராது. அந்த களைக்கருவி இப்ப இருக்கிற இடைவெளியில கொஞ்சம் ஒரு 30 நாள் 35 நாளைக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். உங்களுடைய இந்த கஷ்டத்தை வந்து நாங்க வந்து வேளாண்மை பொறியியல் கல்லூரிக்கு சொல்லி அந்த 25 சென்டிமீட்டர் இடைவெளியில ட்ரம் சீடர் பண்ண முடியுமான்றதை நாங்க வந்து இல்ல நீங்க சொன்ன விவசாயி கூட வீடர் போட்டு உருட்டிப்பாங்க. அந்த 15 நாள் அந்த கேப்ல உருட்டும் போது கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்கும், பயிர் கொஞ்சம் சேதாகும். நீங்க சொன்ன மாதிரி 25 சென்டிமீட்டர் வச்சு கொடுத்துட்டு வச்சுங்க, பிரச்சனை இல்லாம ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள களை அரைச்சிட்டோம்னா பயிர் நல்லா தூர் கட்டி நல்லா வரும். நல்லா வரும். அப்புறம் இந்த நெல் வந்து நடுறவங்க பூராம தமிழ்நாடு பூராம விவசாயிங்க நாங்க சந்திச்சும் போது பேசுவோம், நெல் நட்டா லாபமே இல்லை லாபம் இல்லை. இப்ப இந்த நேரடி விதைப்பு மூலியமான ஒரு 2500 மிச்சம் சார். எங்களுக்கு வந்து இதே மாதிரி அறுக்கிறதுக்கு வந்து எங்க பக்கம் கூலி ஆட்கள் வந்து 4ல் 1 கேட்கறாங்க. 100 வல்லம் அறுத்தாக்க அது 25 வல்லம் அவங்க கேட்கறாங்க. அது 4 ஒரு பங்கு மிச்சம் பண்ணாக்க எங்க நெல் விதைப்புல நல்ல லாபம் வரும். அதனால எங்களுக்கு வந்து நெல் அறுவடை கருவி வேணும் சார். அதனால இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு நல்ல உங்க மன திருப்தி இருந்ததுன்னா மற்ற விவசாயிகளுக்கு சொல்லி அந்த கருவி அங்க இருக்கிறதையும் வந்து நீங்க சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு வந்து இந்த நீங்க சொன்ன கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு நாங்க வழிமுறை செய்வோம். வணக்கம். இன்னும் ஒரு விஷயம் சார், எங்க வட்டாரத்துல வந்து நான் பயிர் செஞ்சு பார்த்து எல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ட்ரம் எங்க கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னு கேட்டே இருக்காங்க. நான் வந்து கேவிகேனுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து தலைவர்கிட்ட எல்லாம் பேசி நிறைய இப்போ வந்து இனிமே வந்து வருங்காலத்துல வந்து யாருமே நாத்தங்கால் விட்டு பயிர் நட்டு மாட்டாங்க, ட்ரம் வச்சு தான் செய்வாங்க. அதெல்லாம் இன்னும் ட்ரம்மை வாங்கி நிறைய வாங்கி ஃப்ரீயாகவும் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி.